திருப்பூர் அவிநாசியில் திருமணமான 78 நாட்களில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் விசாரணை வளையத்தில் உள்ள மாமியார் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருப்பூர் அருகே காரில் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் ரிதன்யாவின் மாமியார் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சேயூர் அருகே உள்ள காரில் ஒன்று கடந்த சனிக்கிழமை அன்று விஷமறிந்த நிலையில் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சேயூர் போலீசார் ரிதன்யாவின் கணவர் கவிக்குமார், மாமனார் ஈஸ்வரசாமி, மாமியார் சித்ரா தேவி உள்ளிட்டோரை கைது செய்ய காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை தொடர்ந்து கணவர் கவிக்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை மட்டும் சிறைக்கு அனுப்பிய போலீசார் மருத்துவ காரணங்களுக்காக சித்ரா தேவியை கைது செய்யப்படாமல் மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இதுவரை சித்ரா தேவி தரப்பிலிருந்து காவல்துறைக்கு எந்த ஒரு தகவலும் வராத காரணத்தால் அவர் தலைமறைவாகி இருக்கலாம் என்பதன் அடிப்படையில் சேவூர் போலீசார் தற்போது அவர் தேடி தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.